இந்த மாநில உரிமைகளை அதிமுக காக்குமா? இப்ப நாங்க அதிமுக கூட கூட்டணி போறோம்னு வச்சுக்கோங்க. இங்க 8 வழிச்சாலை கொண்டு வரப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? போன ஆட்சியில அதிமுக. பரந்தூர் விமான நிலையத்துக்கு உண்டான முதல் கட்ட வேலைகளை செய்தது யாரு? அதிமுக தான். இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மலை வளங்களை கொள்ளை கொண்டு போவதற்குண்டான வேலைகளை செய்தது யாரு? அந்த ஆட்சியில் நடக்கிறதோட இந்த ஆட்சியில ரொம்ப கொடுமையா நடக்குது. நிச்சயமாக நடக்குது. ஒரு கொடுமைக்கு இன்னொரு கொடுமை எப்படி மாற்றாகும் நீங்க சொல்றீங்க? பேய்க்கு எப்படி பிசாசு மாற்றாகும்? இல்ல அந்த அளவு மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்சியில ரொம்ப கொடூரமா தேவை இல்லைங்க எங்களுக்கு. நாங்க மொத்தமா தொடர்ச்சி அழிஞ்சிட்டு ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும்னு விரும்புறோம். ஓகே. இதே ஊழலில் இதே எந்த இடத்தில் அதிமுக ஊழலில் வந்துட்டு சளைத்ததுன்னு சொல்லுங்க. திமுகவுக்கு கொஞ்சமாவது ஊழலில் சளைத்திருக்கா? இப்ப இங்க வந்துட்டு ஒரு காவலர்கள் அடித்து கொள்றார்கள்னாக்க அது அதிமுக ஆட்சியில் நடந்ததா இல்லையா? இங்க அஜித் குமார்னா அங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் இருந்தாங்களா இல்லையா? இங்க வந்துட்டு ஒரு அடக்குமுறை நடத்தப்படுகிறது, விவசாயிகள் மீது நடத்தப்படுதுன்னாக்க அங்கேயும் நடத்தப்பட்டதா இல்லையா? அப்ப இது எல்லாமே ரெண்டுலயும் இருக்குன்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி மாற்றாகும்? அப்ப இதெல்லாம் தொடச்சி எறிஞ்சிட்டு மாற்றணுங்கிறதுக்காக தானே நாம் தமிழர் கட்சி நிக்குது.